ஆள் வேட்பாளர் 42 பேர் குற்றவாளி. அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மறைட்டான பாயிண்ட். 29 வருஷம் அவர் களத்தில் இருக்கார் சினிமா துறையில். பச்சை புள்ள ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்தானா 3 சின்ன கை குழந்தைங்க. இவர் விஜய்க்கு போகணுன்னு வீட்டில் உள்ள சின்ன கை குழந்தை கம்பல் பண்ணுது. புரியுங்களா? தரைக்கே அவளை தரையில் படலை. 234 தொகுதி சீமான் வேர்வை சிந்த மயக்கம் வர்ற அளவுக்கு பரப்புரை செஞ்சார். உண்மையை சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசம் குடிநீர், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், முக்கியமான 3 இலவசம் தரணும்னு சொன்ன ஒரே அவர் தான். கனிம வளத்தை எங்கெங்கே கொள்ளையடிச்சாங்க நான் குளத்துக்கு காவல் போடணும்னு சொல்லலாம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குடும்பத்தில் புரியுங்களா எதையும் எதிர்பார்க்காம வாழ்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துறேன்னு சொல்லியிருக்காருங்க. யாருங்க சொல்லிடுவா? புரியுதா புரியலைங்களா? அங்கே தான் பாயிண்ட்டு. காரணம் என்னென்னா ஒரு குடும்பத்தில் வயது முதிர்ந்தோர் பையங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த பையங்க 2 பேரை குடியாரா திராவிட ஆட்சி ஆக்கிருச்சு. புரியுதா? சம்பாரிச்ச காசு டாஸ்மாகில் கொடுத்தா வீட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லை. அப்போ அந்த 1000 ரூபா உதவி வருது. ப்ரெஷருக்கு சுகருக்கு மாத்திரை வாங்கலாம். இந்த மாதிரி சுருக்கு பைக்காரன்லேருந்து உங்களுக்கு பூ விற்கிறவங்களை வர கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தது எங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் மருத்துவமனை எல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. சரியான கேள்வி. இதுக்கு நான் சரியான பதில் சொல்கிறேங்கண்ணே. 76 வருஷம் திராவிட ஆட்சியை ஒழிச்சுட்டு திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எடுத்து வந்துட்டார் விஜய். அடுத்தது இவர் திராவிடத்தை விட்டு தமிழ் தேசிய சீமான் வந்துடும். காரணம் சொல்கிறேங்களுக்கு. தமிழ் தேசியம்னா அவர் என்ன சொன்னார்னா சார் அதெல்லாம் கிடையாது. நல்லா கேட்டுங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு 5 நிமிஷம் டொமோ சொல்கிறேன் கேட்டுங்க. சிங்கள தமிழினம் நல்லா கேட்டு பேசித்தாங்கணும். அதாவது மே 18 காரணம் என்னன்னா இலங்கையில் இலங்கை ஆளும் பொழுது சிங்கள தமிழன் இருக்கான். தயார் தான் இங்கிலீஷ்காரன் ஆள்றான். நாட்டை விட்டு 48 சுதந்திரம் வச்சு போகும்பொழுது 2 பேருக்கு சுதந்திரம் சம உரிமை பொருளாதாரம் கொடுக்கல கல்வியில். இதுதான் பிரச்சனை. அங்கே ஒரே சண்டை. 4 குழுக்களாக வருது. டெலோ எல்டிடி வருது. அது புரியுதுங்களா? உடனே அப்போ பிரதமர் யார் இருந்தாருன்னா இந்திரா காந்தி இருக்கு. எம்ஜிஆர் சிஎம். எம்ஜிஆர்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா கல்யாண சுந்தரம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு பல பிரச்சனை நடக்குது, அவங்களுக்கு நமக்கு ஒரு வழி பண்ணணும் அடிச்சு ஈழத்தில் செத்தவர்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. சேனல் தூக்கிறப்ப நாங்கள் தூக்குறோம் எல்லாத்தையும். இருங்க சரி சார் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ என்ன கேட்குறீங்க? அடுத்தது தோல்விக்கு காரணம் சார் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாம் பரப்புற 234 வேட்பாளரை 117 பெண்கள் 117 ஆண்கள் எல்லாம் எஜுகேட்டட் பர்சன். குற்ற பின்னணியே கிடையாது. அந்த அம்மையாரை கொண்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லுவான். அறிவித்த வேட்பாளர் இன்றைக்கி சொல்கிறேன் 100 பேரில் குற்றம் இருக்குது. இதே தவேகாவால் அறிவிக்கப்பட்ட ஆள் வேட்பாளர் 42 பேர் குற்றவாளி. அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தேவை பணம் தான். சொல்கிற புரியுங்க. சீமான் அதை சொல்லலை. நான் 5000 ரூபா தரேன்னா சீமான் ஜெயிச்சிருப்பாரு. புரியுதா புரியல? கார் தரேன்னா சீமான் ஜெயிச்சிருப்பாரு. நான் ப்ரெஷர் தரேன்னா சீமான் ஜெயிச்சிருப்பாரு. நாங்கள் எதுவும் தரமாட்டோம். உன்னை எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு குடும்பத்தை பொருளாதாரம் ஆக்குவேன்னு சொன்னவர் சீமான். இவர் என்ன சொன்னார்னா ஒரு கார், ஒரு வீடு, ஒரு பைக்கு, 2500 ரூபா பணம், 6 சிலிண்ட்ரு, வீட்டில் வேலை இல்லைன்னா 4000 ரூபா. புரியுங்களா? ஒரு குழந்தை பிறந்தா நகை. ஒரு நாளைக்கு 10,000 குழந்தை பிறக்கும். கல்யாணம் பண்ணால் நகை, பட்டு சேலை. நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. தொழில் கடை 25 லட்சம்.